வணக்கம். ஸோ நேத்திக்கு தான் அரபியலோட பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறோம். அரோவிலை பற்றி எந்த அளவுக்கு வரதராஜன் சாரும் ஷியாமளா அம்மாவும் அறிவார்களோ அதை பற்றி கூற முடியுமோ வேற யாராலும் அந்த அளவுக்கு சொல்ல முடியாது என்று நினைக்கிறேன். ஏன்னா அரோவிலின் ஆரம்பத்திலிருந்தே ஆரோவிலில் இருந்தவர்கள் இருவரும். அதற்கு முன்னாடி ஆசிரமத்தில் இருந்தாங்க. அண்ட் அரோவில் ப்ராப்பர் கம்யூனிட்டியா டெவலப் ஆகும்போது அந்த ஆஸ்பிரேஷன் என்ற ஆஸ்பிரேஷனை வச்சுதான் முதல் கம்யூனிட்டி ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ அந்த சமயத்துல என்ன குடிசைகள் தான் இருந்தது. மற்ற அரோவில் ஒரு சிவந்த மண்ணால் ஆன ஒரு பாலைவனம் போல் வெறிச்சோடு இருந்தது. அரோவிலை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதையும் உண்டு. கழுவேலி சித்தரை பற்றி நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அரோவிலில் அந்த அரோவில் ஏரியால அந்த ஆலங்குப்பம் பக்கத்துல அந்த சிவன் கோவில் நம்மளுக்கு இருக்கு இல்லையா, அங்க மகாகாளீஸ்வரர் டெம்பிள் இருக்கு. அந்த இடத்துல அந்த காலத்துல ஒரு குறுநில மன்னன் இருந்தான். அண்ட் அங்க ஒரு சித்தர் இருந்தார். அவர் பேர் தான் கழுவேலி சித்தர். அந்த சித்தர் ஆழ்ந்த தப்போ நிலையில் பல வருடங்களாக இருந்திருந்தார். அந்த அரோவில் ஏரியால மழை நின்று போயிடுது. மழை பல வருடங்களா பெரிய வராத பொழுது ஒருத்தர் என்ன சொன்னாரு, இந்த சித்தர் கண் திறந்து நம்மை ஆசீர்வதித்தார் என்றால் நம்மளுக்கு மழை கிடைச்சிடணும். ஆனா அவர் பாட்டுக்கு ஆழ்ந்த தியான தபஸில் இருக்கிறார். எப்படி அவரை எழுப்புவது என்று யோசிக்கும் பொழுது அவர் என்ன சாப்பிடுவாருன்னா, இந்த நடுவுல அந்த மரத்திலேருந்து இலை விழும். இப்பதான் கையை வெளியில அப்படியே வைப்பார். ஏதாவது ஒரு இலை விழுந்தனா அதை மட்டும் சாப்பிட்டு அவர் தன்னுடைய ஆழ்ந்த தியான நிலையிலே இருந்து கொண்டிருந்தார், தப்போ நிலையில். இப்ப ராஜா என்ன பண்ணான்னா, தன்னுடைய பெண்ணையே அங்கே இருக்கும் மாதிரி சொல்லி எப்போ அவர் கையை நீட்டுறாரோ ஒரு அப்பளாத்தை வச்சிரும் அதுல இருந்து. ஸோ அப்பளம் என்ன ஆகும்னா வாயில ஒரு புது ருசி வரும், இந்த வெளியுணர்வுக்கு அவரை கொண்டு வருவதற்கு. இப்ப வேலைக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சம் அப்பளம் சாப்பிட்ட போது அவருக்கு இந்த தியானத்திலிருந்து வெளியே வந்து விட்டார், அந்த தப்போனிலிருந்து. அப்ப அவருக்கு புரிந்தது, இவர்கள் என் தபஸை கலைத்து விட்டார்கள் என்று. இப்போ கோபத்தில் அவர் என்ன சொன்னார்னா, நீங்க அந்த மழை வரணுங்கிறதுக்காகத்தானே என்னை இந்த மாதிரி வெளியில கொண்டு வந்தீங்க. இனிமே இங்க இந்த முழு நிலமும் விரிச்சோடி ஒரு பாலைவனம் மாதிரி ஆகிவிடும் என்று அவர் அப்போ கோபத்துல ஒரு சாபம் கொடுத்துட்டார். இப்போ ராஜா அந்த மக்கள்லாம் அவர் காலில் விழுந்து, இந்த மாதிரி ஆச்சுன்னா நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், ஆனால் நீங்கள் தான் அவருக்கு புரியணும்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார் என்றால், ஒரு காலத்தில் வெளிநாட்டிலிருந்து அயல் நாட்டு மக்கள் இங்கே வருவார்கள். அந்த அயல் நாட்டு மக்கள் இங்கே வந்த போது இங்கே இருக்கும் இந்த பாலைவனம் திருப்பி ஒரு செழிப்பான ஒரு சோலையாக மாறிவிடும். அதனால தான் அன்னை அரோவிலை 1968 நிறுவிய பொழுது, அதற்கு கூட வெளிநாட்டவர் வந்த பொழுது அங்க அக்கம் பக்கம் இருக்கும் கிராமத்து மக்கள் அதை வரவேற்றார்கள். ஏதோ நம்ம நிலத்துல இவங்க ஏதோ பண்ண போறாங்கன்னு அந்த மாதிரி அவங்க நினைக்காம, ஏன்னா அந்த கழுவேலி சித்தரின் அந்த வாக்கு இருந்தது. அதனால ஆரம்பத்திலிருந்து அந்த அரோவில் பராமரிப்பதில் வளர்ப்பதில் ஒரு புறம் அன்னை அரவிந்தரின் யோகத்தை பின்பற்றும் வெளிநாட்டவர்களும் இந்தியர்களும் ஒரு புறம் இருந்தாலும், இன்னொரு புறம் அரோவில் கிராம பகுதிகளின் மக்கள் அதோட தங்கள் முயற்சிகளை தங்கள் ஆற்றலை கூட அளித்தார்கள். அதனால அவர்களில் பல பேர் இன்று
அரோவிலியனாக இருக்கிறார்கள். நிறைய பேர் அதுல நம்ம இந்தியன் கம்யூனிட்டியில் நம்ம பார்த்தோம்னா அரோவில் மெம்பர்ஸ் பார்த்தோம்னா அதுல வந்து இடையஞ்சாவடி, குயிலாப்பாளையம், ஆலங்குப்பம், பொம்மையார்பாளையம் அந்த மாதிரி அக்கம் பக்கம் இருக்கும் கிராமங்களிலிருந்து அரோவிலை ஜாயின் பண்ணி ரொம்ப நன்றாக அரோவிலோடு இணைந்து விட்டார். இது வந்து அரோவிலின் அந்த ஒரு கதை. அன்னைக்கு இந்த ஒரு கனவு முன்னாடியே இருந்தது. அதாவது இந்த அரவிந்தரின் ஒரு முக்கியமான 5 ட்ரீம்ஸ்ல வந்து அந்த மனித குலம் ஒன்றாக ஆக வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கமும் தெளிவாக ஆரம்பத்திலே இருந்தது. ஆனால் நாம வந்து என்ன பார்க்கணும்னா அரோவில் எப்போ உருவாயிற்று? 1956 சூப்ராமெண்டல் டிசென்ட் அதிமானச சக்தியின் அவிர்வாவம் பூலகத்தில் ஏற்பட்ட பிறகு அன்னை இதை வந்து செயல்பாட்டில் கொண்டு வந்தார். அதற்கு இன்னொரு காரணம் என்ன இருந்ததுன்னா 1960s ரஷ்யாவுக்கும் அதாவது சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்கா யுஎஸ்ஏக்கும் இருந்த பகை அளவுக்கு அதிகமாக வளர்ந்து ஒரு உலகப் போர் நடக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது. இந்த தடவை வித்தியாசம் என்னன்னா எல்லார்கிட்டையும் அந்த ஆட்டம் பாம், நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருந்தது 2 பக்கமும். ஸோ அந்த போர் அந்த மாதிரி நிகழ்ந்தால் ஒரு பேரழிவு மனித குலத்திற்கே ஏற்படும் என்பதை அறிந்த அன்னை என்ன சொன்னாங்கன்னா அரோவிலில் இந்த மாதிரி பகையாக இருக்கும் தேசங்கள், இந்த நாட்டோ, அந்த வார்சா பேக்ட், அவங்க வந்து ஒன்றாக அந்த தேசங்களில் இருக்கும் மக்கள் சேர்ந்து இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்புடன் இருந்து சேர்ந்து வாழ ஆரம்பித்தால் சூக்ஷ்மமாக அதோடைய வெளிப்பாடு என்ன ஆகும் என்றால் இந்த உலகப்போர் நடக்காமல் அது தவிர்க்கப்படும் என்பது அது நிச்சயமாக அது நடந்திருக்கிறது. ஏன்னா அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா டென்ஷன்லாம் குறைஞ்சு அண்ட் அதுக்கு முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா அது எங்கே ஏற்படுத்தப்பட்டது என்றால் இந்தியாவில். ஏன்னா அரவிந்தர் கூறியிருக்கிறார், அதாவது உலகத்தின் பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த யுகத்தில் இந்தியாவில் தான் ஏற்படும். இந்தியாவில் அந்த பிரச்சனைகளும் வரும். உலகத்தில் சில இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கும், சில இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கும். அது எல்லாத்தையும் ஜெயித்து உலகத்துக்கு வழிகாட்டும் வேலை ஒரு தேசத்துக்கு இருக்கிறது என்றால் இந்த யுகத்தில் இது வந்து இந்தியா தான் என்று அதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி ஒரு ஏழ்மையான ஒரு நிலை எப்படி அந்த படிப்படியாக அதை எவ்வளோ விஷயங்கள் கரப்ஷன்னு சொல்றோம், அந்த காலத்துல இருந்த கரப்ஷன்லாம் எவ்வளோ இருந்திருக்கு. அது எல்லாம் இருந்தும் இந்தியா படிப்படியாக முன்னேறி இருக்கிறது. அண்ட் இன்னைக்கு பார்க்குறோம் இந்தியா வந்து இப்போ உலகத்தின் முக்கியமான தேசங்களில் ஒன்றாக ஆகிவிட்டது. வருங்காலத்தில் அது உலகத்தில் எல்லா விதங்களிலும் முன்னேற்றம் அடைந்து ஒரு முன்னோடியாக திகழும். மற்ற தேசங்களுக்கு இந்தியாவில் இருந்து அவர்கள் அதை பார்த்து அவர்களும் ஃபாலோ பண்ணுவார்கள். இந்த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர்லையும் இதை பற்றி நிறைய எழுதியிருக்கார் செய்யாது. சரி, ஆரோவில் என்பதை நம்ம பார்க்கணும். சரி, வெளிநாட்டு மக்கள் வந்தார்கள், ஒரு பாலைவனமான இடத்தில் கடின உழைப்பை கொடுத்து எங்கெங்கெல்லாம் வந்தாங்கன்னு தனி கதை இருக்கு. எப்படி வந்தார்கள் என்ன, அந்த ஹிப்பி மூமெண்ட் டயத்துல அவர்களுக்கு ஒரு தேடல் இருந்தது. அந்த காலத்துல நம்ம பார்த்துருக்கோம், இந்த தன்னுடைய அந்த வெஸ்டர்ன் கல்ச்சரை அங்கே எல்லாம் பார்க்க ரொம்ப ட்ரிம்மா இதாக இருக்கும். அதெல்லாம் வச்சு அதாவது ஒரு பழைய ட்ரெஸ்ஸை போட்டுண்டு ஷேவிங் பண்ணாமல் ஒரு கிட்டார் எடுத்துட்டு பாட்டு பாடிண்டு ஒரு நாடோடிகள் மாதிரி அந்த குரூப்லாம் நிறைய வந்தது. அந்த மாதிரி ஒரு குரூப் கூட வந்து தான் ஆரோவிலின் ஆரம்பத்தில் ஜாயின் செய்தது.
அந்த அவர்களுக்கு அந்த உலகத்தில் இருக்கும் அந்த செல்ஃபிஷ்னஸ், கன்சியூமரிசம் அதெல்லாம் உடைத்து ஏதாவது ஒரு புதுசா கிடைக்கணுங்கிற அந்த ஒரு ஆஸ்பிரேஷன் இருந்தது. அந்த ஆஸ்பிரேஷனுடைய வெளிப்பாடு தான் இந்த அவர்கள் அறவியலில் வந்து ஆரம்ப காலத்திலிருந்தே தன்னை அறவியலுடன் சேர்த்து கொண்டார்கள். சரி, ஸோ அறவியல் வந்து அந்த மாதிரி ஆரம்பத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தது. ஷியாமளா அக்கா சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன நோட் பண்ணணும்னா, அறவியல் மாத்திரமன்றே அறவியல் மாத்திரமன்றே அதோடைய தொடக்கப்பணி ஐ திங்க் எனக்கு நினைவு இருக்குன்னா 1972 தான் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வைக்கப்பட்டது என்று மாத்திரமந்திரின் ஃபவுண்டேஷன் ஸ்டோன். அண்ட் அன்னை அப்பவே கூறினார், மாத்திரமந்திர் என்பது ஆரோவிலின் ஆன்மா, சைக்கிக் பீயிங் ஆஃப் அரோவில். 1992 தான் அந்த கிறிஸ்டல் ஐ திங்க் ஜெர்மனியில செய்யப்பட்டது. அந்த கிறிஸ்டல் வந்து நிறுவப்பட்டது அந்த இன்னர் சேம்பர். ஸோ அது வந்து இட் இஸ் லைக் எமர்ஜென்ஸ் ஆஃப் த சைக்கிக். எப்படி நமக்குள் அந்த யோக பாதையில் அந்த நம்முடைய சைக்கிக் பீயிங் வெளியே வருவது ஒரு முக்கியமான திருப்பு முனையும், அதே மாதிரி ஆரோவிலின் வாழ்க்கையிலும் அந்த முக்கியமான ஒரு திருப்பு முனை ஏற்படுது. 92க்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் இருந்தது, நிறைய கான்ஃபிளிக்ட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் படிப்படியாக அரோவியலுடைய முன்னேற்றம் எவ்வளவு வேகமாக நடந்தது என்பதை நாம வந்து யார் அங்க இருந்திருக்கிறார்களோ அவர்கள் வந்து அது நன்றாக அறிவார்கள். நானே அரோவியலில் வந்து 2000 இருந்து 2003 வரை இருந்தேன் அரோவியலுடைய. அதுக்கப்புறம் ஆசிரமத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இங்க அரோவியல ஜாயின் பண்ணதும் நான் ஒன்றும் பிளான் பண்ண ஒரு கதையே கிடையாது. சும்மா முதல் முறையாக 1999 நவம்பரில் ஒரு வாரத்துக்காக ஒரு ட்ரிப்புக்காக போனேன். ஆசிரமத்தில் நான் ஜென்ரலாக கார்டன் ஹவுஸில் ஸ்டே பண்ணுவேன் தரிசனத்துக்கு போகிறதா இருந்தால். அங்கே இடம் கிடைக்கல என்று அரோவிலில் வந்து புக் பண்ணிட்டேன். நியூ கிரியேஷனில் ஆண்ட்ரே என்ற ஒரு பழைய அரோவிலியன் இருந்தார். அப்போ அங்கே போய் அங்கே போய் அங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு மோப்பேட் இருக்கும். அந்த மோப்பேடை எடுத்துனேன். ரெண்டாவது நான் 2 நாள் ஆயிருக்கு அரோவில்ல இருந்து. அங்கே மோப்பேடில் போகும்போது அங்கே ஒரு யூக்கலிப்டஸ் க்ரோவ் இருந்தது. நம்மளுக்கு தெரியும், அது வந்து அந்த சோலார் கிச்சன் போகிற வழியில் வரும். சாயங்கால வேலை சும்மா பைக்கை நிறுத்தி அந்த சன்செட்டை பார்க்கும்போது திடீர்னு இங்கேருந்து ஒரு ரொம்ப தீவிரமான ஒரு ஃபீலிங் வந்தது, அரோவிலை ஜாயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி யோசிக்கவே இல்லை அரோவிலை ஜாயின் பண்ண போறேன்னா இல்லையா. அடுத்த நான் கேட்டேன் அரோவிலை எப்படி ஜாயின் பண்ண முடியும்னு. ஆனால் ஒரு என்ட்ரி குரூப் இருக்கு, நீங்கள் அந்த என்ட்ரி குரூப்பில் போய் சொன்னீங்கன்னா அது மூலமாக தான் ஜாயின் பண்ணணும். அடுத்து நான் மோப்பேடை எடுத்துன்னா அப்போ அந்த பாரத் நிவாஸில் தான் என்ட்ரி குரூப் இருந்தது. உள்ளே போனால் அங்கே சத்ரிஷ்யான்னு ஒரு ஆள் இருந்தார். இந்த என்ட்ரி குரூப் இது பண்ணேன். நான் வந்து பண்ணேன், இதுக்கு வந்தீங்கன்னா நான் அரோவிலை ஜாயின் பண்ண விரும்புகிறேன்னு. அப்போது அவர் சொன்னார், சரி நீங்கள் வந்து அரோவில் எத்தனை தடவை இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். நான் சொன்னேன், முதல் தடவையா வந்திருக்கேன் அப்படின்னு. எத்தனை மாசமா இருக்கீங்கன்னு கேட்டேன். நான் 3 நாளா இருக்கேன் அப்படின்னு. அவர் கொஞ்சம் சிரிப்பு மாதிரி வந்தது. அப்போ என்ன சொன்னாருன்னா, அவர் வந்து இந்த மாதிரி நீங்க வந்து 3 நாளைக்கு அப்புறம்லாம் அரோவில் ஜாயின் பண்ண முடியாது, நீங்க வந்து கொஞ்சம் பல தடவை வரணும், ஒரு கம்யூனிட்டியில இருந்து அங்கே இருந்து அவர்களுடைய இந்த அரோவிலை புரிந்து கொள்ள வேண்டும். அண்ட் ரெண்டாவது என்ன சொன்னார்னா, இன் எனி கேஸ் நீங்க அதெல்லாம் குவாலிஃபை பண்ணியிருந்தாலும் இப்போ ஒரு ஹவுசிங் கிரைசிஸ் இருக்குது. அந்த ஹவுசிங் கிரைசிஸ்னால என்ட்ரியை முழுமையாக மூடிவிட்டோம். ஸோ இப்போதைக்கு என்ட்ரி கிடையாது. அதற்கு முன்னாடி ஒரு 6 மாசம் முன்னாடி நைனிதாலில் நான் வந்து அந்த நம்ம டாக்டர் ஆனந்த ரெட்டியை சந்திச்சிருந்தேன், அவருடைய பழகியிருந்தேன். அவர் நம்பர் கொடுத்துருந்தார், நீங்கள் இப்போ அது பாண்டிச்சேரி வரும்போது என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அவர்கிட்ட நான் வந்து ஃபோன் பண்ணி அடுத்து நான் வந்து பீச் ஆஃபீஸ் லைப்ரரியில் மீட் பண்ணேன் அரோவிலில்.
இது ஆசிரமத்தில். அவர் சொன்னா எப்படி என்னன்னு சொன்னா, நான் போன அந்த மாதிரி அரோவில்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கு அரோவிலை ஜாயின் பண்ணும்போது. ஜஸ்ட் அரோவில ஜாயின் பண்றதுக்கு மாதிரி ஆசை இருந்தது. ஆனால் என்ட்ரி இல்லை குரூப்ல அவங்க வந்து இந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அவர் சொன்னார், நேற்று 2 நாள் முன்னாடி தான் அங்கே அரோவில் ஒரு கம்யூனிட்டி இருக்கு வெரிட்டேன்னு, அதில் இருக்கும் ஒரு பாவனா என்கின்ற அரோவிலியன் எனக்கு வந்து இந்த மாதிரி இங்கிலீஷும் தமிழும் ஃப்ளூவெண்ட்டாக தெரிகிற ஒரு பர்சன் இருந்தால் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸோ அவர் அங்கேயே வந்து அங்கேருந்து ஃபோன் பண்ணி பேசினார். அப்போதான் மொபைல் ஃபோன் கிடையாது, லேண்ட்லைன் மூலமாக தான் பேசினார். பாவனா என்ன சொன்னார்னா, நாளைக்கே அவரை வந்து மீட் பண்ண சொல்லணும். 4ஆவதுனா நான் அரோவிலில் சென்று பாவனாவை சந்தித்த பொழுது பாவனா என்ன சொன்னா என்றால், பேசினா கொஞ்ச நேரம் புரிந்தது அவருக்கு. நானும் கொஞ்சம் அரவிந்தர் அன்னையை பற்றி படித்திருக்கிறேன், யோகத்தை பற்றி கொஞ்சம் படித்திருக்கிறேன் என்று. நான் ஒரு வில்லேஜ் ஆக்ஷன் குரூப்னு ஒரு ஆக்ஷன் குரூப்பை வந்து நான் ரன் பண்றேன், உங்க மாதிரி ஒரு ஆள் தான் எனக்கு தேவைன்னு. நான் சொன்னேன், இங்கதான் சொல்றாங்களே என்ட்ரி அலௌடே இல்லைன்னு. அவங்க சொன்னாங்க, நீ அதை பத்தி கவலைப்படாத, அரோவில் கொஞ்சம் வித்தியாசம், இது வெரிட்டே கொஞ்சம் தனி கம்யூனிட்டி, நீ நாளைக்கு ஜாயின் பண்றியான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நாளைக்கெல்லாம் ஜாயின் பண்ண முடியாது, நான் இதை பிளானே பண்ணலை. திருப்பி வீட்டுக்கு போய் திருச்சியில் போய் எல்லாம் சொல்லிட்டு எப்போ வரேன்னு கேட்டபோது, அன்னையின் பர்த்டே 21 February, நான் Februaryல வரேன். எப்படி பாருங்க, ஒரு பக்கம் என்ட்ரி குரூப்ல என்ட்ரியே அலௌடு இல்லை. பல மாதங்கள் அங்கே தங்கின பிறகுதான் அரோவிலை ஜாயின் பண்ண முடியும். இங்கே சடன்லி எனக்கு இந்த மாதிரி ஒரு அதெல்லாம் அன்னையும் செயல்பாடு. February 15th வந்து நான் அரோவிலுக்கு வந்து சேர்ந்தேன். 2000 Februaryயுடைய 21st February ஃபர்ஸ்ட் அன்னை பர்த்டே அரோவிலில் இருந்தேன். அதே மாதிரி தான் பல விஷயங்கள். இப்போ அதுக்கப்புறம் 2003ல நான் வந்து நியூ கமர் பீரியட் முடிகிற சமயத்தில் ஆனந்த ரெட்டி வந்து அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டியூட்டை ஸ்டார்ட் பண்ணார், சாக்கார் என்று. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, மாதிரி ஒரு ஆள் எனக்கு வந்து இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சது, நான் 10 வருஷத்துக்கு மேலே ஆழ்ந்து ஆழமாக படித்து இருந்தேன் அரவிந்தர் அன்னையை பற்றி. ஸோ என்ன இதுக்காக நீங்கள் கூப்பிடுறீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஒரு ஜேர்னல் அன்னை எங்க அப்பாவுக்கு கொடுத்திருந்தார், த நியூ ரேஸ் என்று. அந்த நியூ ரேஸோட நான் தான் மெயின் எடிட்டர், பட் வந்து அசிஸ்டன்ட் எடிட்டரா ஒரு பர்சன் இருந்தால் எனக்கு சௌரியமா இருக்கும். நான் வந்து நீ ஜாயின் பண்ணேன்னா இருக்கும், பட் எப்படி சொல்றதுன்னு தெரியல, நீ அரோவில் இத்தனை வருஷம் இருந்து அரோவில் ஜாயின் பண்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன்னு. என்ன மேக்சின் கேட்டால் நியூ ரேஸ் என் கையில் கொடுத்தேன். அந்த நியூ ரேஸை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பேஜை டர்ன் பண்ணா அங்கே அன்னையோட ஆசீர்வாதம் இருந்தது. பிளெஸ்ஸிங்ஸ் த நியூ ரேஸ் அப்படின்னு அடியில் எந்த டேட் அன்னை கொடுத்திருந்தாரோ அது 13 December 1966. 13 December என்னோட பர்த்டே. அதை பார்த்த உடனே மனசுல எனக்கு பட்டது, இது வந்து அன்னையின் அரோவில் நான் பிளான் பண்ணல, அன்னை அரோவில் கருத்து வச்சேன். இப்போ ஆனந்த ரெட்டி கொடுத்த இந்த இதில் கிளியரா என்னுடைய பர்த்டேக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துருக்காங்க, அன்னையின் ஆசீர்வாதம் இருக்கிறது என்று. நான் வந்து அரோவில் ஜாயின் பண்ணாம சாக்காருக்கு வந்துவிட்டேன். சாக்கார்லேயே கொஞ்சம் ஒரு 2 வருஷம் அங்கேயே தங்கியிருந்து அந்த எடிட்டிங் பார்த்துட்டு இருந்தேன். அதே சமயத்துல தான் எனக்கு வந்து டெல்லி ஆசிரமத்தில் அவர்களுடைய ஸ்டடி கேம்ப்ஸ்க்கு இன்சார்ஜா நைனிதாலில் என்னை தாராதீதி வந்து வர சொன்னாங்க. 20 வருஷம் நான் அதுக்கப்புறம் அங்கே சம்மர்ஸில் ஸ்டடி கேம்ப் இன்சார்ஜாக இருந்தேன். ஒரு விதத்தில் அன்னையின் அருளால் ஆரோவிலை பற்றியும் ஆரோவில்ல தமிழ் டீச் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பழைய பீப்புள் வந்து அங்கே வைக்கிறவங்க வந்து எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஆரோவில் ஒரு புறம், டெல்லி ஆசிரமம்
ஒரே ஒரு இடம்தான் உலகத்தில் ஆசிரமமாக இருக்கிறது பாண்டிச்சேரியை தவிர அது டெல்லி. ஏன்னா அன்னையே அது டெல்லி ஆசிரமத்தை அங்கீகாரம் கொடுத்திருக்கிற. பாக்கியெல்லாம் உலகத்தில் எல்லாமே அரவிந்தோ சென்டர்ஸ் தான். ஆசிரமம் ஒன்று பாண்டிச்சேரி, ஒன்று டெல்லி. மூணாவதாக பாண்டிச்சேரியில் முழுமையாக ஆசிரமத்துடன் இவ்வளோ, அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷத்துக்கு மேல பாண்டிச்சேரி ஆசிரமத்தோடு ஜாயின் பண்ணியிருக்கேன். அண்ட் 3 இடங்களுமே ஷாமலா அம்மா சொன்ன மாதிரி இட் இஸ் த பிளே ஆஃப் த சுப்ரீம் லார்ட் அண்ட் த சக்தி. சிவசக்தின்னு நாம ட்ரெடிஷன்ல சொல்லுவோம். நம்ம கான்டெக்ட்ல ஒரு புறம் அரவிந்தர், ஒரு புறம் அன்னை அரவிந்தரின் செயல்பாடுகள். சாவித்திரியில் ஒரு கேண்டோ இருக்கு, த சீக்ரெட் நாலேஜ். அதுல வரும் த டூ ஹூ ஆர் ஒன். அரவிந்தரும் சொல்லியிருக்கிறார், நானும் அன்னையும் ஒன்றேதான். We are the same consciousness here in two for the divine work. அரவிந்தரையும் அன்னையையும் தனித்தனியாக பிரித்து பார்க்க கூடாது. அதே மாதிரி அரவிந்தர் அன்னையை பற்றி அன்னையிடம் கேட்டபோது அன்னை சொன்னான், அதாவது உங்களுக்கும் அந்த பரம்பொருளான அந்த இறைவனுக்கும் எப்படி நாங்க பார்க்கறதுன்னா, யூ கேன் சே த சுப்ரீம், யூ கேன் சே ஸ்ரீ அரவிந்து, யூ கேன் சே த மதர், ஆல் ஆர் த சேம். அரவிந்தர் அன்னை அந்த ஒரு இவ்வாறு ராமரும் கிருஷ்ணரும் ஒரு சைத்தன்ய நிலையை இங்கே கொண்டு வருவதற்காக அவதரித்தார்களோ, அதே மாதிரி அன்னை அரவிந்தர் இங்கே வந்தது இந்த சூப்ராமெண்டலை இங்கே கொண்டு வருவது. அரவிந்தரின் தப்போ சக்தியால், அரவிந்தரின் தபஸ் என்று நாம் கூறும்போது அது ஒரு புறம் அவர் அங்கே நரநாராயணன் அவர் ஆழ்ந்த தபஸில் இருந்து அந்த சூப்ராமெண்டலை இறக்குவதற்கு முயற்சியும் செய்து கொண்டிருக்கும் போது அதை ஆசிரமத்தை நடத்துவதும் அதன் வெளிப்பாடும் அன்னையின் செயல்பாடாக இருந்தது. She is the executrix. அதனால தான் அன்னை கூறியிருக்கிறார் அரவிந்தரை பற்றி, தன்னை பற்றி, without him I exist not, without me he is unmanifest. அதாவது அந்த ஏகம் சத்தான அந்த டிரான்செண்டன்ட் பராத்பர சத்தியத்தை சிருஷ்டியாக அதன் வெளிப்பாடை கொண்டு வருவது அந்த அன்னையின் சக்தி தான். அதனால்தான் அன்னையை பற்றி கூறும்பொழுது, ஆத்திய சக்தியை பற்றி கூறும்பொழுது, அந்த ஆத்திய சக்தி மூலமாக தான் முழு சிருஷ்டியும் வந்திருக்கிறது. இது நம்ம ட்ரெடிஷனல் அந்த தேவி மகாத்மியத்திலும் உண்டு. எவ்வாறு அன்னையிலிருந்து திரிமூர்த்திகளான சிவன், விஷ்ணு, பிரம்மா வெளிப்பட்டு அவர்களின் சக்தியாக அந்த அன்னையின் அம்சங்கள் பார்வதியாக, லக்ஷ்மியாக, சரஸ்வதியாக, இந்த சக்தியாக அங்கே took their place. ஸோ இப்போ நாம பார்க்குற நம்மளுடைய டாபிக் நாம என்ன பார்க்குறோம்னா, இந்த அரோவிலின் முக்கியமான நோக்கம் என்ன? 1956 இந்த சூப்ராமெண்டல் டிசன்ட் வந்த அப்புறம் அன்னை என்ன சொன்னாங்கன்னா, நியூ வேர்ல்ட் இஸ் பார்ன், புதியதோர் உலகம் இங்கே வந்து விட்டது என்று. ரெண்டாவது என்ன சொன்னாங்கன்னா, இட் இஸ் நாட் த ஓல்ட் வேர்ல்ட் சேஞ்சிங் இன்டு நியூ. இந்த உலகம் அந்த உலகமா மாறப்போவதில்லை, அந்த உலகம் வந்து விட்டது. இந்த உலகம் பேரலாக தற்பொழுது இருக்கிறது. ஏன்னா இந்த உலகம் அஞ்ஞானம்னா என்ன? சத்தியத்தை உணராமல், சத்தியத்தின் வெளிப்பாடு தெளிவாக இல்லாமல் இருக்கிறதுனால தான் இந்த உலகம். அதை ஆதிசங்கரர் மாயைன்னு சொல்றார்.
ஏன்னா நாம வந்து ஒரு விஷயத்தை பார்க்கும்போது வேதங்களின் சத்தியமா இருக்கட்டும், பிரம்ம சத்தியமாக இருக்கட்டும், அது என்ன சத்தியம்? எல்லாமே அந்த ஒரே பரம்பொருள் தான், வேற ஒன்றும் இல்லவே இல்லை. நாம்பள்னா என்ன பின்ன? அந்த இறைவன் சிருஷ்டி செய்யும் போது தன்னைத்தானே, புருஷ சூக்தத்துல இருக்கு, தன்னைத்தானே தன்னுடைய ஒரு அம்சத்தை வெளிப்பாடு செய்து பலவாக மாறினான். ஏகோகம் பௌசியாமகம். அந்த பலவாக மாறுவதற்கு, அது வளருவதற்கு அஜ்ஞானம் தேவைப்பட்டது, ஈகோ தேவைப்பட்டது. இந்த ஈகோ சென்டர், அந்த சென்டரோட அது பின்னாடி ஒரு சைக்கிக் ஸ்பார்க். அது வளர வளர ஒரு புறம் இந்த ஈகோவை சுற்றி ஒரு பர்சனாலிட்டி, தனித்தனி பர்சனாலிட்டி ஃபார்ம் ஆகி, ஆரம்பத்திலேருந்து ஒரு புழுலேருந்து ஆரம்பிச்சு, செடியிலேருந்து ஆரம்பிச்சு மிருகங்களாக ஆகி மனிதன் வரை ஒரு ஈகோ சென்டர்ல அதை சுற்றி ஒரு பர்சனாலிட்டி. பட் இட்ஸ் அ டிரான்சியன்ட். அது வந்து நிலையான பர்சனாலிட்டி இல்லை. ஏன்னா அது பிறக்கிறது, நான் என்று சொல்லிக்கொண்டு வாழ்கிறது, அண்ட் கடைசியில அது வந்து விலீனமாகிறது. டெத்துன்னு சொல்ல மாட்டேன். எந்த விதமாக பிரகிருத்தியிலிருந்து அதை ஒரு காலகட்டத்திற்கு ஒரு 70 வயசு, 80 வயசு, 100 வயசு வரை அதை சேர்த்து வச்சு அது திருப்பி அப்படியே டிஸ்பர்ஸ் ஆயிடுறது. பஞ்சபூதங்கள் நிலையாக இருப்பது இந்த இறைவனின் அம்சமாக நமக்குள் இருக்கும் அந்த சைக்கிக் பீயிங் தான். அதனாலதான் அதை உணர்ந்து விட்டால் our attitude towards outer life changes radically. நமக்குள் பல விஷயங்கள் மாறிவிடுகின்றன. முக்கியமாக வாழ்க்கையின் குறிக்கோள் நம் செயல்பாடு. அதாவது ஒரு யோகியாக இருக்கும் ரமணராக இருக்கட்டும், ராமகிருஷ்ணராக இருக்கட்டும், அவர்களும் செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணி பணத்துக்கு பின்னாடி, ஆசைகளின் பின்னாடி ஓடாமல் இருப்பது என்னத்தானே தடுத்து நிறுத்தி கொள்கிறேன் என்ற கதை கிடையாது. பரமாச்சாரியர் 13 வயசுல பீடத்துக்கு வந்தவர். அந்த 13 வயசு சிறுவனுக்கு அந்த மற்ற மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிடணும், சினிமா பார்க்கணும், அதெல்லாம் இல்லாம எப்படி ஆச்சு? ஏனென்றால் அவர்கள் வந்து அந்த காலத்தில் கூட இறைவனின் சத்தியத்தை உணர்ந்தவர்கள். ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது வந்து அவர்களுடைய நேச்சர். அவர்கள் வந்து இந்த விஷயங்கள மண்ணு. நாம எது பின்னாடி இந்த உலகம் ஓடுகிறதோ அவர்கள் நிச்சயமாகவே அது மண்ணு. அதனாலதான் நம்ம வந்து இந்த லலிதா சஹஸ்ரநாமத்திலோ இந்த ஸ்ரீவித்யாவிலோ உபாசனையிலும் பார்க்கும் பொழுது, அந்த படிப்படியாக அந்த மேருவில் போகும்பொழுது கடைசியாக இருக்கும் அந்த ஆத்திய சக்தியின் அந்த ராஜ்யத்தில் என்ன சொல்லுவான்னா, வைரங்கள் தங்கம் எல்லாம் ரோடுல கல்லு மாதிரி கிடக்குமா இந்த திரிபுரத்துல. நம்ம எப்படி நாம ஒரு போகும்போது வழியில கல்லு மண்ணு கிடக்கிறதோ அதே மாதிரி தங்கமும் வைரங்களும் அங்க வழியில கிடக்குமா. அதாவது அதுடைய அங்கே வந்து அந்த நிலையில், அந்த சைத்தன்யத்தில் அதுக்கு அவ்வளவுதான், கல்லோட அளவுதான் வேல்யூ. 1969ல 1968 அறுவில் நிறுவப்பட்டது. 1969ல 1 ஜனவரி என்ற அன்னை கூறினார், இந்த சூப்பர்மேன் கான்சியஸ்னஸ், சூப்பராமெண்டல் பீயிங் இல்லை, அது இன்டர்மீடியட்டாக, அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு படிக்கட்டாக இருக்கும் அந்த சைத்தன்யத்தின் ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு பீயிங் உலகத்தில் வந்தது. அதுக்கு முதல் விஷயம் அங்கே வந்து ரொம்ப சிரிப்பா என்ன இருந்ததுன்னா, இந்த மனிதர்கள் இந்த பணம்னு ஏன் அலையறாங்க? அதுக்கு அடியில ஒரு ஆழமான சத்தியம் இருக்கு. ஏன்னா நம்ம ஒரிஜின் ஆஃப் கிரியேஷன்லேயே, சிருஷ்டியின் ஆரம்பத்திலேயே இந்த வேதங்களில் என்ன கூறியிருக்கிறதுனா, அசனாய மிருத்யு, the hunger that is death. ஏன்னா ஒரு பயம்,
வாழ்க்கை ரொம்ப அப்போ வாழ்க்கை ரொம்ப ஃபாஸ்ட். அது லைஃப் வரும் உடனே அழிந்து போய்விடும். ஒரு அமீபா, அதுக்கு இப்போ இருக்கும் இல்லைன்னே தெரியாது. இப்போ வெளியில வருதோ திடீர்னு பக்கத்துல இருக்கிற அமீபா அதை சாப்பிடும், அதை சாப்பிடும். அதாவது பிறவும் சாவும் அந்த அளவுக்கு அதை அஃபெக்ட் பண்ணிட்டு இருந்தது. அந்த பயம் at the very depth of creation which is there even today, சப்கான்ஷியன்ட், அதுக்கு எந்த விதமான ரீசனும் கிடையாது. அந்த மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா, திடீர்னு ஒரு பயம் ஏற்படுறது, அது அந்த அடியில இருக்கு. ஆழ் மனதுன்னு சைக்காலஜியில சொல்லுவா, அதுக்கு கீழே தேர் இன் தி பிகினிங் ஆஃப் கிரியேஷன். ஏன்னா அது அஜ்ஞானத்தோட இருக்கு. இப்ப நம்ம பிரம்ம சைத்தன்யத்துல இருந்தோம்னா பயங்கரத்துக்கு இடமே கிடையாது. எதை பார்த்து பயப்பட போறேன்? அந்த பரம சத்தியத்துடன் இருக்கும்போது, ஒன்று இருக்கும்போது நானே தானே எல்லா இடத்திலும் இருக்கிறேன். அந்த ஒன்றே ஏக்கம் சத்து தானே. இப்ப நான் என்ன பார்த்தே நான் பயப்படுவேன். பயம்னா வேறொருவன், வேறொரு விஷயம் என்கின்ற அந்த ஒரு நினைப்பு இருக்கும் பொழுதுதான் அது எனக்கு நல்லதாக செய்யுமா, எனக்கு கெடுதல் விளைவிக்குமா, அந்த பயம் வருது. ராகத்வேஷம் என்று பேர் அதுக்கு. ராகம்னா பிடித்தது, லைக் அண்ட் டிஸ்லைக். துவேஷம் இது ஆரம்பத்திலே இருந்தது. அந்த சின்ன சின்ன மிருகங்களா இருக்கும்போது அதுக்கு தெரியும் இந்த மிருகம் ஓகே எனக்கு ஒன்றும் பண்ணாது, ஸோ இங்க நான் ரிலாக்ஸ்டா இருக்கேன். அந்த மிருகம் என்ன சாப்பிட்ரும். அது அக்கம் பக்கத்தை வந்தாலே உள்ளேந்து ஒரு பயம். நாம் ஏதோ நினைக்கிறோம் இந்த பறவைகள், இந்த மான்கள்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி. ஆனா அவங்களுக்கு அந்த சஃபரிங் கிடையாது, டென்ஷன் கிடையாது. ஏன்னா அந்த திடீர்னு ஒரு பயம் அந்த பயம்தான் அவங்களை காப்பாற்றுகிறது. Their survival depends on that fear. பக்கத்துல புலி மான் பயந்து ஓடலைன்னா புலி சாப்பிட்றோம். அது உயிரோட இருக்கணும்னா அந்த பயம் இருக்கணும். அதை பார்த்த உடனே ஓடுறது. மிருகங்கள் அளவில் அது நேச்சுரலான பிரகிருதியோட மூமெண்ட், அது தவறு கிடையாது. மனிதனுக்கு வித்தியாசம் என்ன இருக்கின்றால் அவன் அந்த பிரகிருதியை மாற்றி அமைக்க முடியும். You can change your nature for the better or for the worse. And அதுதான் புருஷார்த்தம் என்பது. நம்ம என்ன நினைக்கிறோம், புருஷார்த்தம்னா நாம ஒரு வேலை பண்ணணும், சாப்பாட்டுக்கு, ஃபேமிலிக்காக, எனக்காக ஒரு வேலை பண்ணா அந்த வேலைக்கு பதிலாக தான் எனக்கு புருஷார்த்தம் பண்ணலைன்னா கிடைக்க வேண்டியது கிடைக்காது. உண்மையான புருஷார்த்தம் என்பது அந்த என்னுடைய உண்மையான நிலையை உணர்ந்து கொண்டு அதன்படி வாழ்வது. To live according to the truth. In fact, ஒரு அன்னை அரவிந்தர் 1950ல மகாசமாதி எடுத்துக்கொண்டாலும் Sri Aurobindo continues to live in the new world. The parallel world இருக்கு. அன்னை இந்த அஜெண்டால எழுதியிருக்காங்க நிறைய இடத்துல. இவ்வாறு அரவிந்தருடன் நான் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப அரவிந்தர் ஒரு சமயம் அன்னைக்கு இந்த மெசேஜ் சொன்னார், this truth cannot be formulated into words, but it can be lived, provided one is pure and plastic enough. Plasticity என்பது ஒரு முக்கியமான குணம் இந்த யோகத்தில். சின்சியாரிட்டி மாதிரி பிளாஸ்டிசிட்டின்னு இருக்கு. பிளாஸ்டிசிட்டின்னு என்ன? அதாவது எனக்குள் புரிகிறது மனதளவில் இந்த இறைவனின் சத்தியம் தான் ஒரே சத்தியம் என்றால் அதை என்னுடைய சென்டராக, மையமாக வைத்துக்கொண்டு என் வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆனா என்னுடைய ஈகோ சென்ட்ரிக் நேச்சர், தற்போது இருக்கும் பிரகிருதி, மூளை எல்லாமே என்ன சொல்றதுன்னா, அடாடா நீ மாத்தின்லன்னா அப்புறம் என்ன ஆறுது? பயம், வரி, கவலை, இதெல்லாம் பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் இதாக பண்ணியானும், பிராக்டிக்கலா இருக்கணும். இன்ஃபேக்ட் அரவிந்தரின் அந்த அவர் ஆஃப் காட் எஸ்ஸேல கடைசியில் அவர் சொல்லுவார்,
Do not let worldly prudence whisper too closely into thy ears, for it is the hour of the unexpected. இந்த அன்எக்ஸ்பெக்டடை வெல்கம் பண்ணும் மென்டாலிட்டி இருக்கு. அதனாலதான் அரோவிலில் என்னவென்றால், நீ இன்ஜினியராக இரு, ஒரு தோட்டக்காரனாக இரு, உனக்கு தேவையான ஆசிரமத்தோட பிரின்சிபிளா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக, ஏன்னா இங்க வாழ்க்கை சோஷியல் லைஃப் ஹேஸ் டு மேனிஃபெஸ்ட் த ட்ரூத். ஆசிரமத்தில் இட் இஸ் அ பிளேஸ் ஃபார் கான்சென்ட்ரேட்டட் தபஸ்யா. அந்த லட்சியமான அந்த சூப்ராமெண்டலை அடைய வேண்டியது தான் முக்கியமான அண்ட் ஒரே குறிக்கோள். சிங்கிள் கோல் இஸ் டு ரியலைஸ் த டிவைன் ஃபர்ஸ்ட். அரோவில்ல the intermediate stages also come into play. படிப்படியாக உன்னுடைய சைத்தன்யம் ஒரு புறம் வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதன் வெளிப்பாடு ஒரு இந்த கம்யூனிட்டி லைஃப்ல, சோஷியல் லைஃப்ல தெரியும். Auroville is the forerunner of the new world in action. ஒவ்வொரு நகரமும் ஒவ்வொரு கிராமமும் எவ்வாறு வாழ வேண்டும் என்பது அரோவில் அதுக்காக ஒரு எடுத்துக்காட்டு. சொந்தமா யாருக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டியும் இல்லை. இப்ப என் ப்ராப்பர்ட்டி உன் ப்ராப்பர்ட்டி தான் கவலை. இது உனக்கு எல்லா இடத்திலும் நீ இருக்கும் பொழுது, ஒரு கிராமம் நம்ம வச்சுக்கோ, இப்போ ஒரு சிட்டி இருக்குன்னா நீ டாக்ஸ் கட்ட வேணாம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல உனக்கு நீ எந்த பைசாவும் கொடுக்க வேண்டாம். ஏன்னா இங்க பணம் இங்கேருந்து அங்க மாறுது, அங்கேருந்து இங்க மாறுது. உண்மை என்பது ப்ரொடக்ஷன் தானே. எங்கேயோ பெட்ரோல் எடுக்கப்படுகிறது, எங்கேயோ ஃபார்மர்ஸ் குடியானவர்கள் அன்னத்தை உற்பத்தி செய்கிறார்கள், காய்கறியை உற்பத்தி செய்கிறார்கள். அதுல இந்த ஈகோவை வச்சு வேலை பண்ணும்போது தான் நம்ம அந்த நீ இவ்வளவு கொடு, நான் அவ்வளவு கொடுக்குறேன், இதுக்கு இவ்வளவு கொடுத்தாதான் உனக்கு கிடைக்கும், இது உங்ககிட்ட இல்லைன்னா உனக்கு ஒன்றும் கிடையாது, அறப்பட்னியாரு. அரோவிலின் வாழ்க்கையில் அது கிடையவே கிடையாது. என்ன இருக்கோ எல்லாருக்கும் உண்மை ஒரு சமமாக கிடைக்கிறது. என்ன தேவைகளோ அது பூர்த்தி செய்யப்படுகிறது, நிறைவு செய்யப்படுகிறது. எவ்வளவு நல்லா இருக்குது. நான் சொன்ன மாதிரி இப்போ ஆஸ் த soul of Auroville has grown over the years, the light has grown, you can see that. நல்ல ஒரு செழிப்பான நிலை வந்து விட்டது. ஒரு காலத்தில் பணத்தட்டுப்பாடு எவ்வளவோ இருந்தது. அதை ஆரம்பத்தில் இருந்த அரோவிலியன்கள் அறிவார்கள் எவ்வளவு கஷ்டமா இருந்தது. இப்போ அரோவில் வாழ்க்கை ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. அது அன்னையின் செயல்பாடு. அந்த இதை அப்கோர்ஸ் அரோவிலியன்ஸ் மறக்கக்கூடாது, அந்த நோக்கத்தை. அதாவது முழுமையாக அந்த அன்னை கொடுத்த அரோவிலியன் கைட்லைன்ஸை அவர்களும் எல்லா இடத்திலும் நாம செய்யும்போது, இண்டிவிஜுவல் லெவலா இருக்கட்டும், ஆசிரமமா இருக்கட்டும், அரோவிலா இருக்கட்டும், அது படிப்படியாக தான் அந்த பர்ஃபெக்ஷன் வரும். அது ஆரம்பத்திலேயே அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அண்ட் அரோவில் அதுதான் அந்த குட்வில் ஃபார் ஒன் அண்ட் ஆல். அந்த மனித நேயம் முழுமையாக வேலை செய்ய வேண்டும், அது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் எல்லோரும் இப்போ இன்னொரு விஷயம் பார்க்குறோம். இப்போ நார்மல் சொசைட்டியில என்னுடைய குழந்தைகள்னா என்னோட பொறுப்பு தான், நான் தான் பார்த்துக்கணும். எஜுகேஷன் ஆகட்டும், அவர்களுக்கு சாப்பாடாகட்டும். அரோவிலில் அது எல்லாம் முழுமையாக அந்த அரோவில் கம்யூனிட்டியே ஏற்றுக்கொள்கிறது. உன்னுடைய எக்ஸ்பென்ஸ் மேல ஒன்றும் இல்லை. 2 குழந்தை இருக்க, அவளுக்கும் சேர்த்து உனக்கு ப்ரொவிஷன் கொடுக்கப்படுகிறது. எஜுகேஷன் எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு மாதிரியான எஜுகேஷன். ஒரு பையன் குழந்தை கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்கிறது, ஒன்று ரொம்ப நல்ல ஸ்கூல்ல படிக்கலாம், அது கிடையாது. அதே மாதிரி துணிமணிகள் அரோவிலில் கொடுக்கப்படுகின்றன. அப்கோர்ஸ் ஏன்னா வெளி உலகம்னு ஒன்று இருக்கிறதுனால ஒரு அமௌண்ட்டும் கொடுக்குறாங்க. நீ வெளியில போகும்போது, பாண்டிச்சேரி போகும்போது உனக்கு ஏதாவது செலவு ஏற்பட்டது, ஒரு எக்ஸ்ட்ரா தேவைன்னா அதுக்கு எல்லாருக்கும் ஒரு மாதிரியாக அமௌண்ட், அது கேஷ் அமௌண்ட் மாதிரி வச்சுக்கணும். அரோவிலின் முக்கியமான நோக்கம் அதுதான். நாளைக்கு வரும் உலகத்தில்
இன்னொரு விஷயம், சேஞ்ச் இன் கான்சியஸ்னஸ் இஸ் டிஃபரெண்ட். புதிய சக்திகள், புதிய அனுபவங்கள், இன்னர் எக்ஸ்பீரியன்சஸ், யூனிவர்சல் கான்சியஸ்னஸ், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கவே இருக்கு. அது அறவிலும் அது யார் சீரியஸாக யோகத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அது எல்லாமே கிடைக்க எந்த ஒரு தடைபாடும் இல்லை. நான் அன்னைகிட்ட ஒரு தடவை கேட்க போது, ஐ திங்க் அறவில்லைன்னு யாரும் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், இந்த சூப்ராமெண்டல் வந்து விட்டதே முதலில் இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஹியூமன் பீயிங்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ் அரோவிலில் இருக்கும் மக்களுக்கு கிடைக்குமா, ஆசிரமத்தில் இருக்கும் மக்களுக்கு கிடைக்கும்? அன்னை என்ன சொன்னாங்கன்னா, now wherever in the world the consciousness is ready, the supramental change will take place. உலகத்தில் என்ன சூப்ராமெண்டல் வந்து முழு பிரம்மாண்டத்தையே தனக்குள் இன்க்ளூட் பண்றது. இட்ஸ் டிவைன் கான்சியஸ்னஸ். அதனால அரோவிலில் தான் நடக்கும், இல்லை ஆசிரமத்தில் தான் நடக்கும் என்கின்ற அந்த இது தடை அதற்கு கிடையாது. ஆசிரமம் so that your focus is there. நீ எதற்காக இருக்கிறாய்? இப்போ வெளி உலகத்துல இருந்தேன்னா ஆன்மீகத்தை ஓரளவுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன், பாக்கி வெளி வாழ்க்கை இருக்கிறது, என் பொறுப்புகள் இருக்கிறது. ஆசிரமத்தில் அந்த பொறுப்புகளிலிருந்து முழுமையாக உனக்கு விடுதலை. வேலை பண்ணணும், ஏன்னா ஒர்க் இஸ் பார்ட் ஆஃப் த சாதனை. அதுக்காக வெறும் தியானம் மாத்திரம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஆசிரமத்திலும் வாழ்க்கை கிடையாது. பட் நீ வந்து இந்த சமூக அளவில் நீ எந்த சேஞ்சும் அங்க கொண்டு வர வேண்டும். ஆசிரமம் நடக்கிறபடியே நடந்துட்டு. அரோவில் என்பது நார்மல் அவுட்டர் லைஃபை எப்படி மாற்றி அமைக்க முடியும், வேறு விதமாக வாழ முடியும், அதை காண்பிப்பதற்கு. எவ்வாறு ரியல் எஸ்டேட்னா உடனேயே அங்க வந்து பில்டிங்கா கட்டி எவ்வளவு இடம் இருக்கு அரோவில், எல்லாம் இவ்வளவு பசுமை இருக்கிறது, அதை வைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்ம ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி. ஆரம்பத்திலிருந்து இப்போதுதான் இங்க உலகம் முழுக்க அதை வந்து பத்தி இவ்வளவு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சோலார் கிச்சன் என்பது அந்த காலத்திலேயே சூரிய ஒளியை வைத்து அதை யூஸ் பண்ணி சமையல் பண்ற மாதிரி. ஆரோவில்ல வந்து டிரான்ஸ்போர்ட் கூட ஆரம்பத்துல ரொம்ப கடையெல்லாம் சைக்கிள்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நானே இருக்கும்போது ஆரோவில் முழுக்க சைக்கிள்ல தான் சுத்துவேன். என்கிட்ட அங்க வேற எந்த வண்டியும் கிடையாது. நிறைய சுத்தி பார்த்துருக்கேன். மாற்றங்கள் கொஞ்சம் ஏற்பட்டு தான் இருக்கு. பட் த ஃபோக்கஸ் இஸ் தட் அந்த புது அந்த டிவைன் நாலேஜை, the divine presence மையமாக வைத்துக் கொண்டு வெளி வாழ்க்கை, சமூக வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நோக்கி அறவில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஒரு விஷயம் தான் அறவிலின் முக்கியமான விஷயம். அதோடைய கம்யூனிட்டி லெவல்ல அந்த சோல் என்பது, சைக்கிக் பீயிங் என்பது நிச்சயமாக மாற்றம் வந்திருந்தான். ஏன்னா முதல் வேலையே அறவிலின் மேஜர் டெவலப்மெண்ட் எல்லா அளவிலும் சேர்ந்து வேலை செஞ்சது அந்த மாற்றம் வந்திருக்கலாம். ஆல் த ஓல்ட் அறவிலியன்ஸ் அண்ட் தேவ் சீன் படிப்பு எவ்வளவு தடங்கள் வந்தது, எவ்வளவு விஷயங்களை அவங்க வந்து கன்ஃபர்ன் பண்ண வேண்டும். 92ல அந்த எமர்ஜென்ஸ் ஆஃப் அறவில் சைக்கிக் பீயிங் டூ பிளேஸ். இப்பவும் அந்த இடத்துல நம்ம போகும்போது மாத்திரை மந்திர் மெடிடேட் பண்ணும்பொழுது, இல்லை ஆசிரமத்துல சமாதியில பண்ணும்போது, we join the mother's consciousness. ஒரு நிர்விகல்பமான நிர்குணமான ஒரு சைத்தன்யத்தை அடைவதில்லை, செயல்திறன் பொருந்திய அந்த பரமனின் சக்தியின் சக்திமயமான சைத்தன்யத்தை அடைகிறோம். அந்த சைத்தன்யத்தை நம்ம இது பண்ணும்போது நம்மளுடைய அந்த கனெக்டிங் லிங்க் நம்மளுடைய சைக்கிக் பீயிங். ஏன்னா அங்கதான் அன்னை கூறியிருக்கிறார் புக் த சுப்ரீம்ல, when you go deep within your psychic being, you will find me there as a fire. ஒரு நெருப்பாக அங்கே என்னை நீ காண்பாய், அதற்கும் உள் நீ சென்றால் அதன் மையத்தில் அரவிந்தர் இருக்கிறார்
Sri Aurobindo is right there in the center of that. அது சாவித்திரியோட சோல் ஃபைன் பண்ணும்போது அந்த டிஸ்கிரிப்ஷன் சாவித்திரியில் இருக்கு. எப்படி ஒரே மாதிரி இடத்தில் உள்ளே செல்கிறாள், உள்ளே சென்று அவள் தன்னுடைய சைக்கிக் பீயிங் கூட ஜாயின் பண்ண அப்புறம் தான் she is able to manifest the divine. அதுக்கப்புறம் தான் she confronts death and death disappears. ஏனென்றால் இந்த நார்மல் இதுல நம்ம அந்த சைக்கிள்லே போயிடுறோம். பிறவி எப்படியாவது நம்மளை முடிஞ்சவரை நம்ம டெவலப் பண்ணணும், நம்மளை பார்த்துக்கணும், நம்ம அதுக்கடுத்து நம்மளுடைய அதாவது கனெக்டட் டு மை என் குழந்தை, என் ஃபேமிலி, படிப்படியாக இருக்கிறது. பட் இந்த யோகத்தில் என்ன மாற்றம் ஏற்படும் என்றால், all that denies must be torn out and slain and crushed the many longings for whose sake we lose the one for whom our lives are made. ஈகோல இருந்து இதை பார்க்கும்போது இதற்காக நான் என்னை முழுமையாக இறைவனுக்கு கொடுக்க வேண்டும், கொஞ்சமாவது நான் எனக்காக வச்சுக்கிறேன். பட் அது அஜ்ஞானம் தான். நானும் இறைவனும் ரெண்டு அல்ல, நான் அவன் வெளிப்பாடு தானே. I am part of the Supreme. Why should I want to continue as a ego? நான் ஏன் வெளியே தனியாக இருக்க வேண்டும்? திருப்பி நான் முன்னாடி சொல்ல திருமூலரின் அந்த ஒரு இது பரமேஸ்வரனான சிவபெருமானுடன் ஒரு கான்வர்சேஷன் என்ன சொல்றாரா, நான் ஒண்ணுமே இல்லை, நான் எனக்கு இருந்த எல்லாம் உனக்கு கொடுத்துட்டா, ஆனா ஒண்ணுமே இல்லை, நீ சர்வேஸ்வரன், சர்வமும் உன்னிடம் இருக்கிறது, பதில நீ முழுமையா தன்னைத்தானே எனக்கு கொடுத்து விட்டாய். அது இண்டிவிஜுவல் லெவல்ல நாம எப்படி நம்ம ரியலைஸ் பண்றோமோ அதே ஒரு சோஷியல் லெவல்லையும் அரவிந்தர் கூறியிருக்கிறாரு, give all you are and give all you have. all you are உன்னுடைய மூளை, உன் புத்தி, உன் செயல்திறன் எல்லாம் அடங்கி இருக்கு. and all you have is all you think are your possessions. உன்னுடைய உடைமைகள், பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே இருக்கு. கூட என்ன ஆட் பண்ணார் என்றால், give all you are and all you have. nothing more is asked for you. அதுக்கு மேல நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். பட் நத்திங் லெஸ். முழுமையாக அதுதான் சரண்டர். சரண்டர்னா பழைய சன்னியாச இதுல நீ உலக வாழ்க்கையை விட்டு விடுற. இங்கே வாழ்க்கை இருக்கிறது, வேலைகள் இருக்கின்றன, ஆனா நீ இனிமே செய்ய வேண்டாம். நீ முழுமையாக சரண்டர் செய்து விட்டால் அந்த இறை சக்தி அதை பார்த்துக்கொள். Auroville on the vision that they have to surrender to the divine consciousness so that all the expression, all the activities are run by the divine. அதனால ஒரு இடத்துல அன்னை கூறியிருக்க Auroville பத்தி டிவைன் அனார்கி. அனார்கினா நீ உன்னுடைய புத்தியை யூஸ் பண்ணி பிளானிங் பண்ணி பண்றது நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா இறைவன் நடக்கும்போது உனக்கு புரியாது என்ன நடக்குதுன்னு பார்த்தா கடைசியில் எல்லாமே நடந்துடும். பெரிய பெரிய பிளான்லாம் நம்ம வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையிலும் அதே மாதிரி தான். நம்ம ரொம்ப பிளானிங் பண்ணியும் அது முன்னாடி அந்த பிளானிங்கோட அந்த சுமையை தூக்கி கொண்டு இருக்கிறோம் இல்லையா. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும், இது பண்ணணும், இது வேண்டாம், இது வேண்டாம், சுமையே இல்லையே. Because the divine is now running your life for you. Life will run. Life will continue. But it will be run by the divine. இறைவன் நடத்தும். இறைவனின் செயல்பாடு வந்து விடுகிறது, உன் செயல்பாடு அதுடன் ஒன்றி விடுகிறது. You become an instrument of the divine consciousness. Your will becomes one with the divine will. உன்னுடைய சங்கல்ப சக்தி இறைவனுக்கு நீ அர்ப்பணித்து விட்டாய். மூலமா இறைவன் வேலை பண்ணும்போது முன்னாடி இருக்கிறதோட நல்லா தானே நடக்கும். Things will be running very smoothly. அன்னை கூறியிருக்கிறார் இல்லையா, hand over all your problems to the divine. The divine will pull you out of all difficulties. ஏன்னா அதுக்கப்புறம் உன் ப்ராப்ளம் இல்லையே, இறைவன் ஹேண்டில் பண்ணானா அதுக்கு மேல என்ன தேவை? அதுதான் சரண்டர். படிப்படியாக
எந்தெந்த விஷயத்தை ஒன்றொன்றாக இறைவனிடம் கொடுக்கிறோம், முழுமையாக கொடுத்து விட்டால் அதுக்கப்புறம் நீ பண்ண வேண்டாம், இறைவன் பார்த்துக் கொள்ளுவான். ஏன் இறைவனுக்கு தெரியும். இங்க வந்து உட்காந்துருக்கானே இவன் அவன் வேற யாரு, இறைவனுக்கு தெரியாத நான் தான் இருக்கேங்கன்னு. நானாக நீயாக மாணிக்கவாத சொல்ற மாதிரி மண்ணாக கல்லாக புல்லாக உண்டாக எல்லாமே அவனுக்கு தெரியுமே. So when I hand over, he takes over. அது நடக்க ஆரம்பித்து விட்டால் புது உலகத்தின் செயல்பாடு ஏற்பட ஆரம்பிக்கும். New world will be seen in action. And that world, there will be further development. அன்னை கூடமே இன்ட்யூஷனல் பீயிங் வருவாங்க. அவங்க மைண்ட் லெவலுக்கு அடுத்த லெவல்ல இருந்து வாழ்க்கையை சந்திப்பார்கள், வேலைகளை செய்வார்கள். அதுக்கப்புறம் ஓவர்மென்டல் பீயிங், சூப்பர்மேன், ஓவர்மேன் கான்சியஸ்னஸ், அதுக்கப்புறம் சூப்பராமென்டல் கான்சியஸ்னஸ் அண்ட் சூப்பராமென்டல் பீயிங். ஸோ அதை புரிந்து கொண்டு நாம் வாழ்க்கையை அணுகும் பொழுது the life becomes very interesting. It becomes truly an adventure of consciousness. The adventure நமக்கு வேண்டும் என்றால் அதுதான் நம்முடைய இது. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அறிவியலில் நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அது வரும் காலங்களில் பல முன்னேற்றங்களுடன் நமக்கு தெரியும். நம் இண்டிவிஜுவல் லைஃப்லயும் நாம வந்து முடிந்தவரை முழு நம்பிக்கையுடன், அன்னை நடுவில் இந்த பிரசன்டேஷன்ல இருந்தது, என்னுடைய சப்போர்ட் உனக்கு எப்பவுமே இருக்கும், இந்த இறை சைத்தன்யத்திலும் சமர்ப்பணம் செய்ய விழையும் பொழுது ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் ஒவ்வொரு படியிலும் உன்னுடைய சப்போர்ட் இருப்பதை காண்பார். அதான் அந்த அஸ்வத்தி இந்த ஞானம் வரும்போது அதுதானே வருது. ஒன்லி ஹி லாங் to draw her presence and power into his heart and mind and breathing frame. Only he yearned to call forever down her healing touch of love and truth and joy into the darkness of the suffering world. His soul was freed and given to her alone. You couldn't?